21லேயே முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கள்லாம் ஒரே அணியில் வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல. அப்பயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன். நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது தான் கேட்டிருந்தேன். அன்றைக்கி நிறைவேறலை. இன்றைக்கு அந்த கூட்டம் நிறைவேறிருக்கு. அதனால் இதில் இந்த ட்விஸ்ட்டில் ஏதாவது நான் அன்றைக்கி சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் இன்றைக்கி இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே நான் பல முறை டெல்லியில் சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த முறை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்க வெற்றி, அந்த முறை என்னை அழைத்தப்ப முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர். அவர் இபிஎஸ் வந்து முது சம்மதத்தில் இருக்கார், நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை வந்து அவங்க வந்து எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு வந்தேன், அவ்வளோதான். இதனால் இந்த ட்விஸ்ட்டெலாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டாக. அதனால் உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்கள் ரொம்ப லேட்டாக, அவ்வளோதான். அதான் சார் விமர்சனம் தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பின்னா திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணுமா? எங்களுக்குள்ளார உள்ள மன வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன் தம்பி சண்டையில் சேர்றது இல்லையா? அதே மாதிரி சேர்ந்துட்டோம். நாங்கள் தானே நீர் எடுத்து நீர் விலகாமல் நாங்கள் தானே சண்டை போட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் விட்டுட்டோம். எனக்கு தானே கஷ்டம் வந்துச்சு, நானே மறந்துட்டு போயிட்டேன். எங்கள் ஆட்சி வரணும், திமுக விடக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல். கட்டுற பாலமே இப்போ 15 கோடி கட்டுற பாலமே திறந்து 3 மாதத்தில் இடியுது. எங்கே பார்த்தாலும் இது ஒரு கஞ்சா சந்தையாயிட்டு, போதை மருந்து சந்தையாக போயிட்டுருக்கு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பேன்ட்டு ஏமாற்றுறாங்க. வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்து தான் நடக்குது. போதா குறைக்கு 26 தேர்தலுக்கு மறுபடியும் ஏமாற்றி வர்றதுக்கு வாக்குறுதி குழுவெல்லாம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது காரணம் அவங்க என்ன தைரியமாக இருக்காங்க, கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரியே தெரியவில்லைன்னு சொல்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்திருந்தது தான் ஒரு முக்கிய காரணம். ஒன்றாயிட்டோம்.